பதினெண் சித்தர் போற்றிகள், குருநாதர் திருவடிகள் போற்றிகள். இன்றைய பதிவில் பதிவு செய்ய இருப்பது சிவவாக்கிய சித்தரின் ஒரு பாடல், ஒன்றும் ஒன்றும் அன்றும் இன்றும் என்ற பாடல் தான். இது கேட்க ரொம்ப எளிமையாக இருந்தாலும் இதோட அர்த்தங்கள் ரொம்ப ஆழமானதுங்க. கேட்டு பாருங்கள். ஒன்றும் ஒன்றும் ஒன்றுமே, உலகனைத்தும் ஒன்றுமே, அன்றும் இன்றும் ஒன்றுமே, அனாதியானது ஒன்றுமே, கன்றல் நின்ற செம்பொன்னை களிம்பு அறுத்து நாட்டினில், அன்று தெய்வம் மும்முள்ளே அறிந்தது சிவாயமே. இதில் சொல்லிப்பட்டக்கூடிய வார்த்தையில் கன்றல் என்றால் ஒளி குன்றுதல் என்ற அர்த்தம். அது தங்கத்துக்கு ஒளி குறைதலே அதை சொல்கிறது. களிம்பு என்றால் அழுக்கு. இதை ஆச்சாரிய வேலைகள் செய்யும் போது வெள்ளி தங்கம் இந்த மாதிரி உருக்கும் போது அதுலேருந்து களிம்பு அழுக்கை வெளியெடுத்துவாங்க. அதுதான் சொல்கிறது களிம்பு என்று, அழுக்கு என்று சொல்லுவாங்க. இதற்கான விளக்கம், ஒன்றும் ஒன்றும் ஒன்றுமே, உலகனைத்தும் ஒன்றுமே, அன்றும் இன்றும் ஒன்றுமே, அனாதியானது ஒன்றுமே. சிவமாகவும் சக்தியாகவும் இரண்டாக இருந்தாலும் இறைவன் ஒருவர்தான். உலகு எல்லாவற்றுக்கும் கடவுள் ஒருவர்தான். கடந்த காலத்திலும் இன்றும் ஒரே கடவுள்தான். அது காலத்தில் கட்டப்படாத அனாதியாக உள்ள தெய்வம் ஒன்றே ஆகும். அதுதான் சொல்லியிருக்கிறது. ஒன்றும் ஒன்றும் ஒன்றுமே, உலகனைத்தும் ஒன்றுமே, அன்றும் இன்றும் ஒன்றுமே, அனாதியானது ஒன்றுமே என்பது அன்றும் இறைவன்தான், இன்றும் இறைவர்தான், ஒரே இறைவன்தான். கற்றல் நின்ற செம்பொன்னை களிம்பு அறுத்து நாட்டினில், அன்று தெய்வம் உம்முள்ளே அறிந்ததே சிவாயமே. கலப்பு அழுக்கு சேர்ந்திருக்கக்கூடிய, களிம்பு சேர்ந்திருக்கக்கூடிய தங்கத்தில் ஒளி குறைவாகவே இருக்கும். அந்த களிம்பை நம்ம அந்த தங்கத்தை எடுத்துட்டோம்னா அதனுடைய தங்கத்தோட ஒளி ரொம்ப அதிகமாக பிரகாசமாக வீசும். அதுபோல் நம்ம உடலில் இருக்கக்கூடியதும் மனதில் இருக்கக்கூடியதும் அழுக்குகளை வெளியெடுத்தால் நமக்குள் இருக்கும் இறைவனை தெரிந்து கொள்ளலாம். அதான் சொல்லியிருக்கிறது. களிம்பறுத்து நாட்டினில், அன்று தெய்வம் உம்முள்ளே. தெய்வம் ஒளி வடிவாய் நமக்குள் நாம் பிறந்த போதே புகுந்து விட்டது. இதை அறிய நம் உடலில் இருக்கும், மனதில் இருக்கும், அறிவில் இருக்கும் களிம்பு என்று சொல்லக்கூடிய அழுக்கை வெளியேற்றினால் போதும். தங்கம் ஒளி வீசுவது போல நமக்குள் இருக்கும் இறைவனையும் ஒளி வீசுவதை நம் மனதால் காணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடுமான வரை தங்கத்தில் களிம்பை வெளியேற்றி ஒளி வீசுவது போல் நமக்குள் இருக்கும் அழுக்குகளை வெளியில் எடுத்து நம் மனதால், நம் அறிவால் நமக்குள் இருக்கும் இறைவனையும் ஒளி வீசுவதை காணவும் முயற்சி செய்யுங்கள். நன்றி.